இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. தோழர்களே, நாம நமது சேனல்ல பல்வேறு செய்திகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான செய்தியை பற்றி தான் பார்க்க போறோம். மாயத்தை பற்றி. மாயம்னாங்க ஒரு பொருள் கண்ணெதிரே இருக்கும், ஆனா அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. அதான் மாயை. இந்த மாயை எதுல எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நமது இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் அந்த மாயை பயன்பாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, மேஜிக் ஷோ எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பொருள் நம்ம கண்ணெதிரில தான் இருக்கும், ஆனா நமக்கு தான் சில நேரங்கள்ல சில மணித்துளிகள்ல அது தெரியாது. அதுதான் மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல விமானங்கள்லாம் இருக்குதுங்க. ஸ்டெல்த் விமானம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த விமானம் பறந்து வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா அது ரேடார்லயும் சிக்காது, நம்ம கண்ணுக்கும் தெரியாது. இதுதான் மாயை தோற்றம். இந்த மாயை என்பது எல்லா பொருளையும் இருக்கு, எல்லா செயலையும் இருக்கு. இங்க நம்ம இலக்கியத்துல அப்படிதான் ஒரு தமிழ் மன்னனின் மகன். இவர் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன், தமிழ் பண்பை பின்பற்றக்கூடிய ஒரு மன்னர். அவருடைய பட்டத்து இளவரசன், அவர் பேர் இந்திரஜித். இவர் தாங்க இந்த மாயை தேரை வச்சிருந்திருக்காரு. இந்த மாயை தேர் எப்படின்னா, ஒரே மரத்தால் ஆன ஒரு தேர். அந்த இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில கோயில்கள்லாம் தேர் செய்யும்போது சொல்லுவாங்க, இது ஒரே மரத்தால் ஆன தேர் அப்படின்னு சொல்றது. நீங்க இந்த கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கும் அந்த வழக்குகள்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி இவருக்கு இந்த தேரை, அதாவது போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேரையே இவருக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஒரு தேரை எப்படி மறைய வைக்க முடியுமான்னா, அந்த தேர் மேல பூசப்பட்டிருக்கும் அந்த வண்ண சாயங்கள் மூலமா தான் மறைய வைக்க முடியும். சில நேரங்கள்ல சில மணித்துளிகள்ல அந்த இடத்துல இருந்து அந்த தேரை மறைய வைக்க முடியும். இதுதான் மாய தோற்றம். தேர் அங்கேயே தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. இதை கம்பராமாயணத்தில் மிக அழகாக இந்திரஜித்துக்காக கம்பர் எழுதியிருக்காருங்க அந்த பாடல். அதாவது ராமன் லட்சுமணன் இவங்க ரெண்டு பேருமே கடுமையாக யார்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க? உலகிலே சிறந்த மாபெரும் வீரர்களில் ஒருவரான இந்திரஜித்து கூட சண்டை போட்டிருக்காங்க. அந்த இந்திரஜித்துங்கிறது சாதாரண வீரன் இல்லைங்க. அவன் வச்சிருக்கிற அந்த தேர்ல அவன் அமர்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த இந்திரஜித்துக்கு அழிவே கிடையாது. அம்புரா துணி அவருடைய தோல்ல இருக்கிற வரைக்கும் அழிவு கிடையாது. அவர் கையில வில் இருக்கிற வரைக்கும் அவரை யாராலையுமே வீழ்த்த முடியாது. ஒருவேளை மும்மூர்த்திகளே அவர் எதிரில் நின்னாலும் கூட தோத்துத்தான் போகணுமா. அப்பேற்பட்ட வீரரு, அந்த வீரருக்கு தான் இந்த தேர் கிடைச்சிருக்கு. அத பாருங்க, நமது கம்பர் அவர்கள் எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னா, யுத்த காண்டத்துல வருதுங்க இந்த பாடல். ஆர் அழியாது குலத்து அந்தணன் அருளிலான் ஈந்த, அந்தணன் அருளினின் ஈந்த தேர் அழியாத போதும் சிலை கரத்தை இருந்த போதும் போர் அழியான் இவ் வெய்யான் புகழ் அழியாது. இவன் புகழ் அழியாது. பொண்டோல் வீர இது ஆணை என்றான் வீடன் விளைவது ஓர்வான். அதாவது இந்த செய்தியெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னா, வீடன் என்பவர் ராவணனுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி. யாரை வீழ்த்துவதற்கு யோசனை கொடுத்துட்டு இருக்காரு? தன்னுடைய அண்ணன் மகனை வீழ்த்துறதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ராமன் லக்குவனுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த தேரில் அவர் இருக்கும் வரைக்கும் நம்மால் வெல்லவே முடியாது. இந்திரஜித்தை நம்மால் வெல்ல முடியவில்லை என்றால் ராவணனையும் நம்மால் வெல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல இந்திரஜித்தை வெல்வதற்கும் ஒரு வழி உண்டு. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு என்று சொல்வதற்கு போல, அந்த யாராலையும் வெல்ல முடியாத இந்திரஜித்தை வெல்வதற்கு வழி இருக்கு. அந்த வழி என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை பற்றி நாம் வரும் வாரங்கள் தொடர்ந்து கேட்போம். எங்க சேனல் நீங்க அது வரைக்கும் எங்களோட தொடர்புலயே இருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. உங்களோட பொன்னான கருத்துக்களை கொடுங்க. நம்ம இந்த யாராலையும் அழிக்க முடியாத இந்த மன்னன் எப்படி வீழ்ந்தார், இவர் மேலும் எவ்வளவு சிறப்பு செயல்களை செய்திருக்கிறார், இவர் வீரத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையெல்லாம்
வரும் வாரங்களில் தொடராக பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.